ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ வந்து குருமா வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், சப்பாத்தி குருமா. இதை பாருங்கள், இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ண போகிறோம். இப்போ ஆன் பண்ணிட்டு கேஸ் இப்போ சூடாகட்டும். கேஸ் இது எண்ணெய் ஊற்றுறோம் பாருங்கள், 3 கரண்டி ஸ்பூன் ஊற்றுறேன். அப்புறம் வந்து நமக்கு இப்போ வந்து வெங்காயத்தை ஃபஸ்ட்டு பாருங்கள் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், வெங்காயத்தை போட்டு தாளிச்சாது பாருங்கள். இது 1/2 ஸ்பூன் போட்டுங்க. இது நல்லா கருவுற வரைக்கும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க, இஞ்சி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க. எல்லாத்தையும் நாங்கள் பாருங்க கொட்டுறோம் பாருங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு குப்பையை கொட்டுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் இப்போ ஒரு இது கலவை வந்துருச்சு பாருங்க. ஒரு கலவை வந்துருச்சு பாருங்க. வந்துருச்சுங்களா? திருப்பி வந்து நமக்கு கரம் மசாலா, மஞ்சள் பொடியெல்லாம் போடுறோம் பாருங்க. போட்டாச்சுங்களா? இதை கொஞ்சம் வேக விடுங்க. இப்போ பத்துலனா கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை விட்டுங்க. இப்போ வந்து உங்களுக்கு பக்கத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம், இப்போ தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு தக்காளியை போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள். அடுத்தது பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு வச்சிங்க. அடுத்தது பீன்ஸு, அடுத்து கேரட்டு பாருங்க, கேரட்டு. அடுத்தது நமக்கு உருளைக்கிழங்கு போட போகிறோம். அடுத்தது எல்லாத்தையும் மொத்தத்துக்கு போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம கலந்துக்கலாம் வாங்க. இப்போ வந்து வேகிறதுக்கு இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணியை விட்டுங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கினேன். பாருங்க, இப்போ அது போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் சூடு வரட்டும். நமக்கு வந்து இந்த கொண்டைக்கடலை வச்சிருக்க கொண்டைக்கடலை இருக்குது பாருங்கள், இதை எடுத்து நம்ம போட போகிறோம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இப்போ 1 ஸ்பூன் நமக்கு அதுக்கு போடுறோம். 10லாம் நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுங்க. நீங்கள் நம்ம சூடு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இதை மசாலா ஐட்டம் வந்து பிரியாணி மசாலா, கோழி மசாலா எல்லாத்தையும் போட்டால் தான் உங்களுக்கு அந்த செய்யறதுக்கு அழகாக நல்லாவும் இருக்கும், சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுமாதிரி மந்திக்கு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு பொருள் இது இங்கே இருக்குது. அதுமாதிரி இங்கே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து நம்ம கொண்டைக்கடலையை கொட்ட போகிறோம் பாருங்கள். சூடாகிடுச்சு. இப்போ கொண்டைக்கடலை கொட்ட போகிறோம். இந்த கொண்டைக்கடலையை கொட்டியாச்சு. இந்த பாருங்கள், கொண்டைக்கடலை இப்போ வேகிறதுக்கு நம்ம மூட போகிறோம். இப்போ குக்கரில் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள், மூடியாச்சு. கரெக்டாக முடிஞ்சு, இல்லைன்னா ப்ரெஷர் மேலே வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள், மசாலா வடையை இதை பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வேணுமா? வாங்க வந்து தரேன். சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு. இதை பாருங்கள், எண்ணெயில் வேகுது பாருங்கள். பாருங்க, சூப்பராக வேக விட்டோம் பாருங்க. நாங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் சூப்பர் பிடிங்க. இன்றைக்கி சாப்பிட நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. அது மாதிரி சுட்டு தான் வச்சுருக்காங்க பாருங்கள்.
பாருங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எவ்வளோ ருசி இதை வச்சுருக்கு பாருங்கள். இப்போ ரொட்டி வச்சு நான் இப்போ போட போகிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், கொண்டைக்காலெலாம் வச்சுருக்கேன். குருமா இங்கே பாருங்கள், இப்படி வச்சு இப்போ பாருங்கள், கொண்டைக்கடலை குருமா பாருங்கள், சாப்பிட்ருங்க பாருங்கள். நீங்களே சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு அருமையாக இருக்குது பாருங்கள்.